கூடாதாமா அந்த ஆவி வந்து அவன் மூஞ்சிக்குள்ள மட்டும் போலாமா கேட்டுக்கோ. டாட் இல்ல மின்சா. டாட் அங்க வர மின்சாமா டாட்டுமா கிறுக்கு பையில நீயாடா. அப்ப வாச்சி ஊவோம். இவன் எப்படி கோஆபரேட் பண்ணுவான், எல்லாத்தையும் காமிப்பான். டே அக்கா பாவம்டா, அக்கா காமிங்கடா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவான். ஏ அக்கா என்னடா உனக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்க, இத்தினூண்டு முடிதானே உனக்கு, எதுக்கு இப்படி முடிச்சு போட்டுச்சு கிறுக்கு பையில இவரு. கிறுக்கு பையில கிறுக்கு ஒரு கொஞ்சம் வேற கொஞ்சம் வேற எதுக்கு உனக்கு முடிச்சு போட்டுச்சு. சும்மா இருக்க முடியல, சும்மா உருள்றது போட்டுக்கிட்டு. இந்தா ஆவி புடி. சும்மா போட்டு பாரு எப்படி முடிச்சு போட்டு வச்சு பாவம் போல மூஞ்சி வேற வச்சுக்கிறது. மாசம் மாசம் முடி வெட்ட கூட்டு போக முடியுமா உங்களையா? ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க? கருத்துவாளு கருத்துவாளு என்னாச்சு, சோகமா இருக்கீங்க? என்னாச்சு சோகம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் டாட் ஓடுற? கருப்பு என்னாச்சுங்க குட்டி கருப்பு? இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இயற்கையை ரசிக்கிறீங்களா குட்டி கருப்பு? என்ன பார்த்துட்டு இருக்க? யாரை பார்த்துட்டு இருக்க இங்க உட்காந்து தனியா? ஏண்டா ஏன் எதுக்கு? நல்லா இருக்கிறப்பா எதுக்குடா இப்படி பண்ற? நல்ல பையன் சொல்லக்கூடாதே உன்னைய. இவனுக்கு வந்து முடிச்சு விழுந்துருச்சு. இந்த உருண்டையாக முடி வந்து கட்டிக்கும். அந்த மாதிரி கட்டுறப்ப நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்டு இல்லைன்னா ஏதாவது சீவி விட்டுட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை முடிச்சு விடாது. இல்லைன்னா முடியை பூரா ட்ரிம் பண்ணுற மாதிரி ஆயிரும் நமக்கு. அதனால் அப்பப்போ அந்த முடிச்சு விழுக்கிற மாதிரி ஒரு இடம் முடி வந்து மொத்தமாக இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்த வெட்டி விட்டுருங்க. எடுக்க முடியலைன்னா வெட்டி விட்டுருங்க. வாங்கடா வாங்கடா. 1 2 3 4 5 நிமிஷா இங்கே வாடா. 6 7 8 9 10 11 12 சாசாவை தவிர எல்லாரும் இருக்காங்க. சாசா இங்கே வா. சாசா இல்லை இங்கே பாரு. சாசா இல்லை வாடா சீக்கிரமா ஓடியா. ஓடியா 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 சீக்கிரம் ஓடியா. ஐயோ தெரியுது. சரி சரி ஓடியா ஓடியா. உள்ளவா உள்ளவா வாடி தங்க வாடி வாடி. எல்லாத்துக்கும் அவ்வளோதான். என் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டா போச்சு. அம்மா குரலை கேட்டால் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறானுங்க. எதுக்கு இப்படி போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் பாஸ். அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு குனிஞ்சு ஓடி ஓடி சாப்பிடுவாங்களா. இப்போ 2 ஒவ்வொருத்தருக்கா போட்டோம்னா அவங்க இந்தளவுக்கு சாப்பிட மாட்டானுங்க. அதுக்காக இப்படி போட்டு வர்றது இந்த மாதிரி ட்ரீட்ஸ். ஏன்னா தனித்தனியாக போட்டால் 5 ஒருத்தன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் சாப்பிட்டு போயிடுவியா. அதனால இப்படி போட்டால் அவங்க இங்கே வரும். இதுக்கு மட்டும் கொழுப்பு அப்படித்தான் போட்டு எனக்கு பிடிக்காது. அவங்க மோந்து பார்த்து ரசித்து இதை சாப்பிடுவோமா வேணாமான்னு யோசித்து சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், தீந்து போச்சு. சாப்பிடுங்க அவ்வளோதான். இந்த மாதத்துக்கு இந்த 20 நாளைக்கான டார்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. லிட்டர் சாண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபுட்டு மட்டும் ஒரு பாக்கெட் இருக்குது. இவங்க பிறந்த நாளைக்கு வந்து கிஃப்ட் வந்துச்சு. ஒரு 7 கிலோ கவரில் ஒரு ஃபுட்டும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சீவுறதுக்கு கோம்பு இது வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ இவங்க குட்டிங்களோட பிறந்த நாளைக்காக நாங்கள் வந்து கிஃப்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் குட்டிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தது இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து இதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருங்க அதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் தண்ணியை ஊற்றி அப்புறமா தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டுடணும். மூடி போட்டு இங்கே ஆன் பண்ணுறது. ஆன் பண்ணால் இங்கே ஆவி வரும். அதை வச்சு அப்படியே அவங்கள சீவணும் அப்படின்னா அந்த முடியெல்லாம் பறக்காது. ஏன்னா இதில் தண்ணி ஆவியோட இந்த ஸ்ட்ரீமோடு நமக்கு அவங்கள சீவுறப்போ அந்த முடி வந்து தனியாக அப்படியே வீடெல்லாம் பறக்காமல் அப்படியே நீட்டாக இதிலே வந்துடும். அப்புறமா இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா முடி மட்டும் தனியாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு ஒரு வயரும் வந்துடும் இது கூடவே. இது வந்து நீங்கள் ஆர்டர் போடணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. எங்களுக்கு வந்து இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மை பெட் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அவங்க வந்து இந்த பெட் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது தான் இந்த ப்ராடக்ட். அப்புறம் வந்து மியா ஃபுட்டு வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. இவங்க எப்போயும் சாப்பிட்ற மாதிரி ஒன்று வேண்டான்னு சொன்னோம். ஆனாலும் அவங்க பிரியமாக கொடுக்கறதுனால சரி அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். இதுதான் அவங்க 2 என் பிள்ளைகளுக்காக பிறந்த நாளைக்கு வந்த ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்க பிறந்த நாளுன்னு சொல்லி வந்த கிஃப்ட்டு. சாசாமா இந்தடி
சேட்டர். இப்போ வெளியில் போயிடணும், இப்போ வெளியில் நான் போகணும், எனக்கு அங்கே அப்படியே அப்பாயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பூனை கத்திக்கிட்டு கிடக்கு, நான் போனால் தான் அந்த பூனையை காப்பாற்ற முடியும். என் வாழ்க்கையில் என் பூனைக்குட்டிங்களை பார்த்து பார்த்து நாங்கள் அவங்கள ஏய் இது எதுக்கு நீ பயந்துட்டு ஓடுற லூசு கழுத. இதுதான் பழசு. இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிந்தா இந்த பட்டன் ஆன் பண்ணால் இந்த வருங்க ஸ்டீம் வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டீம் வரும். நமக்கு சீவுறப்போ நல்லா முடி வந்து பறக்காமல் நம்ம நல்லா சீவலாம். ரெகுலராக நம்ம குட்டிங்களுக்கு டெய்லி இதில் ஒரு தடவை சீவினோம்னா அவங்களுக்கு ஹேர்லாம் வந்து வெளியில் வந்துடும். அது கீழே உதிர்ற ஹேர் தானே, அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சீவிக்கிட்டே இருந்தோம்னா பிள்ளைங்களுக்கு முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகாது, கம்மியாக இருக்கும். ஏன்னா உதிர்ற முடி வந்து உதிராமல் இருக்கும். நீங்களும் நினச்சிடாதீங்க ஓ இது முடி வந்து கொட்டாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முடி வந்து பெட்டாக இருந்தால் எந்த பெட்டாக இருந்தாலும் முடி கொட்டுறது தான். அதை வந்து நம்ம சீவி கொஞ்சம் அதிகமாக கொட்டுறது கம்மியாக கொட்டுற மாதிரி வச்சுக்கலாமே தவிர மொத்தமாக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்கிறேன். இது எனக்கு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் சொன்னப்போ நாங்களும் வீட்டை கண்கூட பார்த்தது என்னென்னா அப்படி தான் நடக்குதுமே. சாச்சா நான் இங்கே உட்காந்துக்கிறேட்டா, அம்மா உட்காந்துக்கிறேட்டா, நீ உட்காந்து உடச்சிட்டு போய் எனக்கண்ண அப்படின்வியா. அப்புறமா பாருங்கள் நாங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. இந்த சீப்பு வந்து சும்மா முதல்ல வாங்கினது. இது வந்து நார்மல் சீவுறதுக்கு, சும்மா அந்த முடியை வந்து இப்படி நார்மலாக இந்த மாதிரி அழகாக ஒன்று போல் இருக்கிறதுக்காக சீவுறது. இதனால் முடி கொட்டுறதோ எதுவுமே யூஸ் இல்லை, சும்மா சீவுறது. அப்புறமா இதுக்கு பேர் டி ஷேடிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இதை வச்சு சீவுனீங்கன்னா இந்த கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வச்சு நீங்கள் சீவுனீங்க அப்படின்னா அவங்களோட செத்து போன முடி அத்தனையுமே வெளியில் வந்துடும். கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன், மெதுவாக தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், பண்ணாலே இந்த மாதிரி முடி வரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி முடி வரும். நாங்கள் 13 கேட் இருக்கிறதுனால டெய்லியெல்லாம் எங்களால் சீவறக்கு முடியாது. அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரே நாளில் உட்காந்தோன்னா எந்த வேலையும் ஓடாது, இவங்கள மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சீப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சீவுறது தான். இதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி சீவுறது தான். என் சாசா வச்சு உங்களுக்கு எல்லாம் டெமோ காட்டியிருக்கேன். இந்த மாதிரி சீவிட்டு இங்கே பார்த்திங்களா இது இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த முடி மட்டும் மேலே இப்படி வந்துடும். அது வந்து ஸ்டீமரில் இருக்கும். இது வந்து சும்மா நார்மலாக இது ஒன்று இருக்குது. அப்புறம் இதை நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் பசங்க ட்ரிம் பண்ணுறது. இது எதுக்காக வச்சுருக்கோன்னா, இவங்க இந்த காலில் இருக்குது பார்த்திங்களா இந்த முடியை நாங்கள் எடுக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம். இந்த மாதிரி காலுக்குள்ளே இருக்குல்ல, அந்த நகத்துக்குள்ளே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம். விரலுங்களுக்கு நடுவில் கரையில் நடக்கிறப்போ இவங்க காலுக்குள்ளேயெல்லாம் முடி அழுக்கெல்லாம் ஒட்டிக்குள்ளையா, அதனால் இதை வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த புள்ளைக்குட்டியை பார்த்து மெயின்டைன் பண்ணிவிட்டு உட்காந்து. இதை விட இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குடும்பத்தில் 4 பேர் வேறு இருக்காங்க. எம்புட்டு வேலையாள் இவங்களுக்கு. எப்போ அந்த குழந்தைங்கள வச்சுட்டு புதுசாக குழந்தைய பெற்று வளர்க்குறத விட இவங்களை வளர்க்குற விஷயந்தாப்பா ரொம்ப செலவு, நிறைய வேலையும் இவங்களுக்காக தான், வேலையும் ஜாஸ்தி. பொருளுங்களை அப்புறம் பவுட்ரு வேறு வாலில் வந்து. அப்புறமா என்னென்னா இந்த மேல் பூனை இருக்காங்க, ஆம்பளை பையன் பூனை இருக்காங்க, ஆம்பளை பூனை இருக்காங்கல்ல, அவன் வாலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஒரு பவுடர், அது வந்து மேல் கேட்டுக்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஆயிடுச்சுனாலே அந்த வாலில் வந்து கொஞ்சம் அந்த ஜெல்லு மாதிரி அப்படியே சுரக்குமா. அந்த இது வந்து இருக்கனால அது என்ன வால் வந்து அழுக்காயிருது. அதுக்கு ஒரு பவுட்ரு கொடுத்துருக்காங்க. அந்த பவுட்ரு வாலில் போடணும். என்னென்ன இவங்களுக்கு ரொம்ப பண்ணுறாங்கப்பா அந்த பிள்ளைங்க. இது தான்ப்பா, இப்படி தான்ப்பா இந்த பிள்ளைங்கள வச்சு நான் மேய்க்கிறேன். இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா அந்த ட்ரிம்மரை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரிம்மர் சவுண்டை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளாளுக்கு தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம சாசா மட்டும்தான் எதையும் தாங்க விதயம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்படி வச்சு தான் இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இந்த பொருளெல்லாம் நீங்களும் வீட்டில் கேட் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு கேட்டுக்கு வந்து முடி கொட்டுதுன்னு சொல்கிறத விட இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ சீவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடி வந்து கொட்டுறது வந்து குறைஞ்சிரும். அதிகமாக கொட்டாது, சும்மா அப்படியே பறக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொட்டாமல் கொஞ்சம் அவங்க உடம்புலோட இருக்கிற முடி மட்டும் லேசாக கொட்டும். அதே போல் அதிகமாக போட்டு அவங்கள போட்டு தூக்கி அப்படி பண்ணி தூக்கி போட்டு கசக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முடி நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டினாலும் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரெஷ் நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கோம். இந்த பூனைக்குட்டியோட முடியெல்லாம் ட்ரெஸ்ஸு வீடு ஊற முடி இருக்கும். வீடு ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் முடியாதான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு
ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வச்சுருக்கோம். அது கீழே இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது என்னென்னு சொல்லி காட்டுறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே இப்போ இருக்கிற இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவன் ஏதோ பயந்துட்டு ஓடுற மாதிரி ஓடுறியா. அதே போல் என்னென்னா எங்கள் சாஷா குட்டிக்கு திடீர்னு என்னாச்சுன்னா இங்கனுக்குள்ளே இந்த சொரிஞ்சு இப்படி பண்ணிகிட்ருக்கான். அந்த சொரிஞ்சு இப்படி பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு நான் வந்து இந்த மருந்து போட்டேன். இந்த மருந்து போட்டு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சரி இந்த மறுபடியும் அது புண்ணு வருதான்னு சொல்லி பார்த்துட்டு சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். ஏன் தெரியுங்களா, இவனுக்கு இதெல்லாம் சும்மாவே இருக்கிறது கிடையாது. எங்கேயாவது போய் படுத்துக்கிறது, உருள்றது, புரள்றது, இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஹைஜீனிக் அந்த பையன் பண்ணுவான். அதனால தான் இவங்களாம் அப்படி பண்ணுறதில்ல. அப்படிலாம் இல்லை. சாசா நல்ல சுத்தக்கார பிள்ளை தான், ஹைஜீன் பிள்ளை தான் தெரியுமா. சொன்னதுமே நீங்கள் வாங்கினதுமே வந்து எப்படி படுத்துருக்கு. அந்த கிறுக்கு பையவில் எவனாச்சும் வந்துச்சா குத்த கொடுறா அம்மாவுக்கு. எங்ககிட்ட இல்லாத ஒரே பொருள் இவங்களுக்கு நகை வெட்டுறது மட்டும்தான். குளிக்க போக வச்சோம்னா முடி வெட்டுறப்ப காலும் கையெல்லாம் வெட்டிடுவோம். மாதம்லாம் குளிக்க வைக்க முடியாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னு சொன்னால் நம்ம டேக் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் கேட் இருந்தாலும் சரி, டாக் இருந்தாலும் சரி, இது வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுவுமே அப்படி தான். நீங்கள் இந்த இருக்க இது ஏன்னா மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லாமே டாகாக இருந்தாலும் கேட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸாக இருக்கும். அதே போல் நம்ம பூனைக்குட்டி சேனலை, நம்ம சாஷா சேனலை, ஷெரின்ஸ் கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறீங்கன்னா, வீடியோ போடுங்க, டெய்லி போடுங்கன்னு கேட்குறீங்களா. நாங்கள் டெய்லி வீடியோவும் ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் பார்க்குறது கவனிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து உடனே பார்த்துக்கலாம்.